காவல் நிலையத்துல 15 நாள் முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பவே காவல்துறையினர் என்ன பண்ணிருக்கணும், அவன் வந்து எப்படி என்ன ஏதுன்னு அவனோட பேக்ரவுண்ட விசாரிச்சு அவனை உடனே ரிமாண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி சரி படிக்கிற பையன், ஸ்கூலுக்கு போற காலேஜ் பையனா கூட பரவாயில்ல, அவன் வந்து தொழிலுக்கு போறான், அந்த பையன் எப்படி என்ன ஏது பழக்க வழக்கங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியாத? அதுவும் இவன் சரியான கஞ்சா அடிக்ட், அப்புறம் ட்ரக் அடிக்ட்னு சொல்றாங்க, மது போதைக்கெல்லாம் அடிக்ட்னு சொல்றாங்க. அப்ப எந்த அடிப்படையில அவனை நீங்க கைது செய்ய? பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்குங்க. சோ அந்த ஒரு இதை நீங்க வந்து கையில எடுங்கன்னு நான் சொல்ல வரேன். அவங்கள ஒருத்தன் தாக்குறானா, கொலை பண்ண வரானா, அவனை தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் கையில கிடைக்கிற கல் எடுத்து அவன் மண்டையில வச்சுட்டு ஓட எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்ங்க. அதெல்லாம் பண்ணுனா சட்டத்துல இடம் இருக்குதுங்களா? பாருங்க, கொஞ்ச நாளையில 4-5 பேர் குடி பிடிப்பாங்க, அந்த பொண்ணுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதையை கட்டுவாங்க. எந்த விஷயத்தையும் இவங்களுக்கு இதான வேலை. இந்த சமூகத்தை கெடுத்து சீரழிக்கிறதே இந்த மாதிரி யூடியூப்ல 4-5 பேர் தேவையில்லாம போட்டு கமெண்ட்ஸ் பண்றதுதான் பிரச்சனையே. ஒரு பெண்ணை வாழ விடுங்க, அட்லீஸ்ட் செத்தா கூட நிம்மதியா சாவ விடுங்க. மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளி மாணவி, ஒரு 17 வயசு பள்ளி மாணவி, +2 மாணவி கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கு ஒரு படுபாவியினால. ஸோ அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ராமேஸ்வரத்துல இப்போ ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா, 12ஆம் கிளாஸ் மாணவி, 12th படிக்கிற ஒரு மாணவி. அந்த மாணவி வந்து ஒரு 2-3 வருஷமா ஒருத்தன் வந்து ஒருதலை பட்சமா காதலிச்சிருக்கான். அந்த அந்த இடத்துல ஒரு மீன்பிடி தொழில் பண்ற ஒரு வாலிபர், 21 வயது வாலிபர். இந்த மாதிரி காதலிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இந்த மாதிரி அவங்க வீட்டுல ஒத்துக்கல, எனக்கு பிடிக்கல ஒன்ன, ஏன்னா படிக்கிற பிள்ளை அது நல்லா படிக்குமா. சோ அந்த ஒரு பட்சத்துல அந்த பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இவன் கண்டினியூஸா அந்த பிள்ளை பின்னாடியே அலைஞ்சிருக்கான், அலைஞ்சிருக்கான். அது கடைசியில அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை கடைசி வரை. அதுக்கப்புறம் ஒரு சமயம் அதோட பேரை பச்சை குத்திலாம் பார்த்திருக்கான். அப்படியாவது அவ இறங்குவா மனசுன்னு பார்த்தா அப்படியே அவ இறங்கல. அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு 2-3 மாசமா ரொம்ப பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிருக்கான் பின்தொடர்ந்து. அப்போ அந்த மாணவி வந்து வீட்டுல சொல்லியிருக்கு, இந்த மாதிரி அவன் வந்து பின்னாடியே வாராமா, ஸ்கூலுக்கு எனக்கு பின்தொடர்ந்தே வாரான், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும் போது இவங்க அந்த மாணவி வீட்டில இருந்து மாணவியோட பெற்றோர் வந்து காவல் நிலையத்துல சென்று புகார் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 15 டேஸ் பேக்ல இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் அலையக்கூடாது, வைக்க கூடாது. எப்பவும் சொல்றது என்ன, ஒரு கம்ப்ளைண்ட்னு கொடுத்தா முத கட்டமா என்ன பண்ணுவாங்க, பையனை கூப்பிட்டு 2 தட்டு தட்டி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, 10க்கோ கேஸ் விழுந்துருன்னு வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அந்த பையன் அப்பவே சொல்லியிருக்கான், கொன்றுவேன் வச்சிருவேன் எல்லாம் மிரட்டி இருக்கான். ஆனாலும் அவங்க என்ன இத அந்த கம்ப்ளைண்ட்ல பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்களா, இத மாதிரி இந்த பையன் வந்து மிரட்டுறான் வைக்கிறான் அப்படின்னா? ஏன்னா மேடம், இப்ப வந்து இந்த ஒரு சம்பவத்துல ஈடுபடுறவன் வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அவன் வந்து பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? முன்னாடியே அவன் வந்து மிரட்டி இருந்திருக்கலாம். அப்ப அவனுக்கு அந்த தாட்லாம் இருந்திருக்கும், முன்னாடியே இருந்திருக்கும் 100%. அதனால அவன் மிரட்டி அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ல இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்களா? கம்ப்ளைண்ட்ல அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. என்ன பின்தொடர்தல்னு போட்டிருப்பாங்க ஒரு கம்ப்ளைண்ட், அதுவும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையே. நான் என்ன சொல்ல வர, இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் காவல்துறையினர் கொஞ்சம் முன்கூட்டியே கண்காணிச்சிருக்கணும். ஏன்னா இப்போ முன்னாடி உள்ள தலைமுறை மாதிரிலாம் இப்ப கிடையாது. முன்னாடிலாம் இந்த 90s கிட்ஸ் எல்லாம் கடைசி வர பின்தொடர்ந்துகிட்டே தான் அலைவான், ஒண்ணும் செய்ய மாட்டான். ஆனா இப்ப உள்ள தலைமுறை அப்படி கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை சொல்லும் போது வார்ன் பண்ணி அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்திருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் மாதிரி போட்டிருக்கணும்ல, 2 நாள் விசாரணைக்கு கூப்பிட்டு வச்சு 2 நாள் கைது பண்ணி உள்ளேயாவது வச்சிருக்கணும். 2-3 நாள் உள்ள வச்சுட்டாதான் அவன் விட்டுருக்கணும். அந்த அப்ப பயம் வந்திருக்கும். சும்மா வார்ன் பண்ணி பாப்பா அப்படின்னா அவன் என்ன நினைச்சிருப்பான், அதான் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, வார்ன் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு பின்னாடிதான் போவான், வேற என்ன பண்ணுவான். அப்படிதான் அந்த மாணவியை பின்தொடர்ந்து அந்த கத்தி வந்து ஒரு வாரமா கத்திய வந்து பயங்கரமா இது திட்டிட்டே இருந்திருக்கான். அது வந்து அந்த வலை இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப் கத்தி. ஆமா, அது இந்த சூர் கத்தி மாதிரி தான் இருக்கும், நல்ல நல்ல நீளமா, நல்லா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், நல்ல ஷார்ப்பா இருக்கும் அந்த கத்தி, அந்த வலைய வெட்டுற மாதிரி அந்த கத்தி. அத வந்து இந்த பிள்ளை போகும்போது பின்தொடர்ந்து போய் இப்படி கழுத்துலயே சொருவி இருக்கான். அந்த இந்த பக்கம் குத்துன கத்தி இந்த பக்கம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வேகமா சொருவி அந்த பிள்ளை மருத்துவமனையில அப்படி துடிச்சு இறந்திருக்கு. கையிலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டு. சோ இதான் சம்பவம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த காவல்துறையினரை குறை சொல்றதா, இல்ல இந்த பையனோட அந்த இளைஞரோட பெற்றோரை குறை சொல்வதா, இல்ல அந்த மாணவி வீட்டுல கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எடுக்கிறதான்னு தெரியல. ஏன்னா இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு, அந்த மாதிரி கூட அவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான்.
எங்க அவன் என்ன செஞ்சிருவான் நம்மள மீறி என்ன இல்ல மேடம், செஞ்சிருவான்? இது வந்து பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரே தெருவுல வந்து இவங்க வீடு இந்த முனையில இருந்திருக்கு, அந்த பையனோட வீடு வந்து அந்த முனையில இருந்திருக்கு அப்படிங்காங்க. சோ அப்படிங்கும்போது அந்த இடத்த பொறுத்த அளவுல இப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராமேஸ்வரம் அந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வேற வேற மாதிரி இருந்ததுன்னா கம்யூனிட்டி இஷ்யூஸா வேற மாதிரி உருவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் மேக்சிமம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரே கம்யூனிட்டியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க அப்பாவும் மீன்பிடி தொழில் தான் பண்றாங்க அப்படிங்காங்க. சோ அவரும் அந்த பையனும் வந்து மீன்பிடி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒரே தெரு. பட் இந்த விஷயத்தினால இவங்க வேறுபட்டு நிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ உள்ள என்ன சொல்றது, இப்போ உள்ள தலைமுறையோட விருப்பம், இப்போ உள்ள பிள்ளைங்களோட ஒரு நோக்கமே வேற மாதிரி இருக்கு. முன்னாடி மாதிரில இல்ல, முன்னாடி எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த போக்கஸ் எல்லாமே கல்யாணம் அந்த மாதிரிதான் இருக்கும். பெண்களோட வாழ்க்கையை சொல்றேன். முன்னாடி எல்லாம் என்ன, ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே கட்டி கொடுத்துடணும், அப்படிதான் நினைப்பேன். இப்போ அப்படி இல்ல, ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்க, இப்போ உள்ள தலைமுறை எல்லாம் படிப்புல கவனமா இருக்குது. அடுத்தடுத்து நம்ம படிக்கணும், நல்ல ஒரு பொசிஷன் முன்னேறணும், அந்த ஒரு குறிக்கோள்ல இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள். ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி வாலிபர்கள், இந்த மாதிரி வேலைக்கு போறவங்க எல்லாம் தேவையில்லாம படிக்கிற பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி ஆகுது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நம்ம அந்த சுவாதி கொலை வழக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல ஒரு மாணவிய கல்லூரி மாணவிய தள்ளி விட்டு கொலை பண்ண வழக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளையதான் ஒரு இடத்துல சரமாரியா மூஞ்சில நோ சொன்னதுக்கு பேனாவை வச்சு மூஞ்ச கீறி கை கால்லாம் கீச்சி இந்த மாதிரி, அதாவது அந்த பையன் பேனாவை வச்சு வள்ளியூர்ல ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து காதலிக்க மறுத்தான்னு சொல்லி நடு ரோட்ல குத்தி கொண்டான். துணி கடையில வேலை பார்த்திருக்க பொண்ணு நடு ரோட்ல இது பண்ணி கொலை பண்ணது. சோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடக்குது. மாணவிகள், பெண்கள் வந்து கொஞ்சம் கவனிப்பா இருக்கணும். வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, பள்ளி படிக்கிற மாணவிகளா இருந்தாலும் சரி. இப்போல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ வேலைக்கு போற பெண்கள் தான் இல்ல, படிக்கிற மாணவிகளே விட மாட்டேங்கானுங்க. இப்போல்லாம் பயங்கரமா இருக்கு இந்த பிரச்சனைகள், காதல் பிரச்சனை அது இதுலாம். சோ அதனால பெண் பிள்ளைகள் பொதுவா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எல்லா பெண்களுக்குமே அவங்க பேக்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரேன்னு ஒரு இது வைக்க சொல்லியிருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸ்க்கு. சோ இந்த மாதிரி யாராவது தெரியாதவங்க வந்து கிட்னாப் பண்ணாலோ, இந்த மாதிரி தேவையில்லாம விஷயங்கள் பண்ணா கூட அதை எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு, ஓகேவா, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு. இந்த மாதிரி மாட்டிக்கிட கூடாதுல தெரியாம. ஆனா இது வந்து எதர்ச்சியா பண்ணிருக்கான். இந்த பொண்ணு சாதாரணமா நடந்து பின்னாடி இருந்து குத்தும் போது யாருக்கு தெரியும், முன்னாடி வந்தால கூட அவங்க வந்து அவங்கள தற்காத்து கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பின்னாடி இருந்து அவன் தாக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலா நான் வந்து பெண்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு, பள்ளி மாணவிகளுக்கு எல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி யாராவது உங்களை தாக்குறதுக்கோ, இந்த மாதிரி இந்த பாலியல் வன்புணர்வு பண்ணவோ, இந்த மாதிரி கொலை மிரட்டலோ, கொலை பண்ற மாதிரி உங்களை வந்தா கூட நீங்க என்ன பண்ணணும்னா, செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு இது இருக்கு நம்ம சட்டத்துல, இடம் இருக்கு. நீங்க அந்த இடத்துல இருந்து அவனை தள்ளி விட்டுருங்க, இல்லைன்னா கையில என்ன கிடைக்கும் அதை கொண்டு அவனை தாக்கிருங்க. அந்த இடத்துல இருந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ண என்ன மெஷர்ஸ் இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. அந்த அதாவது பர்டிகுலரா உமனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா எஸ்பெஷலி உமனுக்கு வந்து சட்டத்துல இது இடம் இருக்கு. உங்களை வந்து தேவையில்லாம பாலியல் வன்புணர்வு, இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி ஏதாவது உங்களை பண்ண வந்தான்னா அந்த இடத்துல இருந்து அவனை தள்ளி விட்டுட்டோ, இல்ல அவனை கையில கிடைக்கிறத கொண்டு அடிச்சுட்டோ அந்த இடத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகலாம். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, உங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்காது. சோ அதனால பெண் பிள்ளைகள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பயந்து ஐயோ அடிச்சா நம்ம மேல கேஸ் வந்துருமோ, ஐயோ அடிச்சா அவனுக்கு காயம் வந்துருமோ, நாளைக்கு கோர்ட்டு கேஸ் நம்ம அலைவோமோன்னு பயமே படாதீங்க. அந்த இடத்துல நம்ம உயிர் தான் முக்கியம். அந்த இடத்துல நீங்க உங்க உயிரை காப்பாத்தணும். அதுதான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, ஓகேவா, லீகல் டேர்ம். அதன் அடிப்படையில நீங்க யார தாக்குனாலும் உங்க மேல கேஸே கிடையாது. அதாவது நீங்க வந்து உங்க உயிரை பாதுகாக்க, அங்க இருந்து நீங்க உங்களை பாதுகாக்க, உங்களோட உடைமைகளை பாதுகாக்க அங்க இருந்து நீங்க இது பண்ணணும். அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ், அவனை தள்ளி விட்டுட்டு போலாம். இல்லன்னா அவனை சப்போஸ் நீங்க தள்ளி விட்டுட்டு நீங்க அங்க இருந்து போலாம், இல்ல கட்டையை கொண்டு அடிக்கலாம், என்ன கையில கிடக்க கள்ளத்துக்கு எறியலாம், என்னவும் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகலாம். மாண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு அப்படி இப்படின்னா கூட செல்ஃப் டிஃபென்ஸ்ல உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. சோ அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சட்டத்தை பெண்கள் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த பாருங்க, தேவையில்லாம அப்படி ஒரு உயிர் போயிட்டு அந்த மாணவி நினைச்சு பாத்துருப்பாளா இந்த மாதிரி நம்ம தேவையில்லாம ஒருத்தன் கத்தி குத்து வாங்கி சாவோம் அப்படின்ட்டு. சோ அதனால பெண் பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவா இருங்க. நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன், சட்டத்தோட நோக்கம் இதுதான். அதாவது பெண்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு பட்சத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு சட்டத்துல, அதை வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக சும்மா போறவனை வச்சு நீங்க தள்ளி விட்டு எடுத்துல அதெல்லாம் இல்ல. உங்களை தாக்க வர்றவன், உங்களை குறி வச்சு உங்களை கொல்ல வர்றவனை நீங்க வந்து
தாக்கி அதனால ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டால் சட்டத்தின் வழியாக அதை பார்த்துக் கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு சொல்ல வரேன். ஓகே மேடம், இப்போ இந்த விஷயத்த வந்து பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனுமே வந்து 23 வயசு பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் படிப்பை எல்லாம் நிறுத்திட்டு அவன் மீன்பிடி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அவரு கூலி வேலை பாக்குற பையன். சோ இந்த பையன் இந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்திருக்கான். இப்ப இவங்க அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில இவன் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்ல? கண்டிப்பா. என்ன சொல்லிருப்பாங்க, ஒரே ஊருக்குள்ள எதுக்கு பிரச்சனை, பேசி முடிங்க, என்ன சின்ன பையன், தொழிலுக்கு போற பையன், கொஞ்சம் பேசி விடுங்கயா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டான் போங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு எவனாவது பஞ்சாயத்து பண்ணியிருந்தானா அவன் பேர்லயும் எஃப்ஐஆர் போடலாம்ல? கண்டிப்பா. ஒரே ஊருக்குள்ள எப்படியும் பஞ்சாயத்து பெரிய ஆட்கள் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிருக்கோம். இந்த மாதிரி அந்த பையன் கூட்டு போயிருப்பான். இந்த மாதிரி என்ன ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்கயா நீங்க வாங்கன்னு கூட்டு போயிருப்பான். அங்க யாரு பண்ணாங்களோ அவங்க மேலயும் போட்டிருக்கணும் அன்னைக்கு. அதாவது இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்து தேவையில்லாத பஞ்சாயத்து இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நீங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணா 2 குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும். இப்படி ஒரு குடும்பத்துக்கு இழப்பு நடக்கணுமா என்ன? இங்க அப்ப பஞ்சாயத்து பண்ணா கரெக்டா அதன்படி அந்த பையனை ஒதுக்கி விட்டுருக்கணுமா இல்லையா? இந்த பாருப்பா உன் மேல கேஸ் விழுந்துரும், முத தடவை நான் வந்துட்டேன் பஞ்சாயத்து பண்ண, திருப்பி கேஸ் விழுந்ததுன்னா நாளா அலைய முடியாது ஸ்டேஷனுக்கு, ஒழுங்கா நீ ஒதுங்கி உன் வேலையை பாரு, தேவையில்லாம அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணாதுன்னு கரெக்டா வான் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பஞ்சாயத்து பண்ணி எப்பா ஒண்ணும் இல்லப்பா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இது பண்ணி விட்டு அவனுக்கு தைரியம், அதான் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க பஞ்சாயத்து பண்ணி வெளியே வருவோம். இதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்டே தட்டி வச்சிருக்கணும் அந்த இடத்துல அந்த பையல, புரியுதா? அதான் இப்போ தேவையில்லாம பிரச்சனைகள் வந்துட்டு. ஓகே, அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இல்ல. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ஒரு 10 நாள் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்டா கூட கொஞ்சம் பயம் இருக்கும். 10 நாள் கழிச்சு பெயில் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா நீங்க வான் பண்ணி விடுதேன்னு சொல்லியே இந்த மாதிரி பல பெண்களோட வாழ்க்கை சீரழியுது.